இட்ஸ் வெட்னஸ்டே ஈவினிங். 1 வீக் அப்புறம் இன்றைக்கி தான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்தேன். அப்படியே என் பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு ஒரு 7 o'clock இருக்கும் ரீச் ஆகிட்டேன். போனதுமே கேசரி வடை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். எங்கள் பெரியம்மா வீட்டில் இன்றைக்கி நிறைய நான்வெஜ் செஞ்சுருக்காங்க. பட் எதையுமே யாருமே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் யாருமே இல்லை. எனக்குமே சாப்பிட்ற மூடு இல்லை. அதனால் ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு ஆட்டோவில் வந்துட்டேன். ஆனால் என்னோடய பெரிய அக்கா விடவே இல்லை. சாப்பிடாமல் கிளம்புறி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க. அதை மட்டும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். ஏன்னா நாளைக்கு அதை எடுத்து வச்சோம் அப்படின்னா Thursday நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் இருந்ததை மட்டும் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் கூட பைக்கில் வந்துட்டேன் அப்படின்னா அவங்களோட பேசிகிட்டே வந்துடுவேன். அதனால் எதுவுமே தெரியாது. பட் ஆட்டோவில் வந்தோன்னா நிறைய யோசிக்க தோணும். எப்போவுமே லைஃப் லாங் நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க. பட் அவங்களோட மெமரிஸ் மட்டும் நம்ம சாகிற வரைக்கும் அந்த மெமரிஸ் மட்டும் நம்ம கூடவே இருக்கும்.